வணக்கம். நான் உங்கள் மோகனா. 27/8/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திகள். மேல சொக்கநாதபுரம் ஆகஸ்ட் 27 கள்ள காதலியை அடைவதில் போட்டி. கூலி தொழிலாளியை குத்திச் சென்ற பழ வியாபாரி. தேனி மாவட்டம் போடி பஸ் நிலையம் அருகே பழக்கடை நடத்தி வருபவர் நடராஜன், வயது 63. இவருக்கு துணையாக அவரது மகன் பாலமுருகன் 33 என்பவரும் பழ வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். போடி கரட்டுப்பட்டி கருப்பசாமி தெருவை சேர்ந்தவர் ஆண்டிவேல், வயது 45, கூலி தொழிலாளி. இவர் செல்வராணி என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். மனைவி இறந்துவிடவே ஆனந்தராணி என்பவருடன் பழகி கள்ள தொடர்பாக மாறியது. இதனால் ஊர் பொதுமக்கள் அவர்களை கண்டித்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். அதன் பின் ஆண்டிவேல் தனது கள்ளக்காதலி ஆனந்தராணியுடன் போடி ஐக்கமாய் நாயக்கன் பட்டி பகுதியில் வசித்து வந்தனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பழிப்பு வழக்கில் ஆண்டிவேல் சிறைக்கு சென்று விட்டார். அதன் பிறகு ஆனந்தராணிக்கு பழ வியாபாரி பால்முருகனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த ஆண்டிவேல் தனது கள்ளக்காதலை தேடி பார்த்துள்ளார். அப்போது அவர் பாலமுருகனுடன் குடும்பமாக நடத்தி வருவதை அறிந்து அங்கு சென்றார். தனக்கு பாலமுருகனுடன் குழந்தை பிறந்ததால் இனிமேல் தன்னை பார்க்கவே வர வேண்டாம் என அவர் கூறியுள்ளார். அதன் பின் பாலமுருகனிடம் சென்ற ஆண்டிவேல், உனக்கு பிறந்த குழந்தையை நீயே வைத்துக்கொண்டு ஆனந்தராணியை என்னுடன் அனுப்பியே வை என கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு பாலமுருகன் மறுத்துள்ளார். சம்பவத்தன்று இரவு மீண்டும் இது தொடர்பாக ஆண்டிவேல் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது பாலமுருகனின் தந்தை நடராஜனை கடுமையாக தாக்கி கீழே தள்ளினார். இது குறித்து தனது மகன் பாலகுமாரனுக்கு நடராஜன் போன் செய்தார். சம்பவ இடத்துக்கு வந்த பாலமுருகனை பழங்கள் வெட்டுவதற்காக வைத்திருக்கும் கத்தியால் ஆண்டிவேலை சரமாரியாக குத்தினார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போடி டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஎஸ்பி சுனில் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்து கொலை செய்யப்பட்ட ஆண்டிவேலின் உடலை போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசாரிடம் பாலமுருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த நியூஸை பாருங்கள். சங்கராபுரம் அருகே ஆகஸ்ட் 27 சங்கராபுரம் மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதி கணவன் மனைவி பலி, மகனுக்கு தீவிர சிகிச்சை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுச்சாலை அடுத்த மாடாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம், 42 வயது, கொத்தனார். இவரது மனைவி சென்னியம்மாள், வயசு 38. இவர்களுக்கு மகன் நாராயணன், 22. இவர் முடித்திருத்தம் தொழிலாளி. இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் வருகிற 4ஆம் தேதி நாராயணனின் திருமண வரவேற்பு விழா திருக்கோவிலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற இருந்தது. இதற்காக ஆறுமுகம் உறவினர்களுக்கு அழைப்பிதழை கொடுப்பதற்காக மனைவி சென்னியம்மாள், மகன் நாராயணனுடன் ஒரே மோட்டார் சைக்கிளில் சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சங்கராபுரத்திலிருந்து மாடாம்பூண்டி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். பகண்டை கூட்டு சாலை புற்றுமாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது எதிரே சங்கராபுரம் நோக்கி வந்த கார் இவர்களது மோட்டார் சைக்கிளின் மீது மோதியது. இதில் அவர்கள் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மேலும் மோட்டார் சைக்கிள் மீது மோதிய கார் நிலை தடுமாறி சாலையோர் இருந்த பள்ளத்தில் இறங்கியது. இதுகுறித்து தகவல் இந்த சம்பவ இடத்துக்கு சென்ற பகண்டை கூட்டுச்சாலை போலீசார் காயமடைந்த ஆறுமுகம், அவரது மனைவி சென்னியம்மாள், மகன் நாராயணன் ஆகியோரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி சென்னியம்மாள் ஆகிய 2 பேரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். நாராயணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.